பாலிமர் டிவியில செய்தி வாசிக்கின்றதான திரு ரஞ்சித் அவருடைய தாயார் அவர்களை மேலே கலைப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். திரு ரஞ்சித், இவர் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? பாலிமர்ல செய்தி வாசிப்பாளராக நீங்க உங்களை பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்டதான ஒரு ஊடகத்துறையில சிறப்பு வாய்ந்த ஒரு மாமனிதரை உருவாக்கினதான தாயார் அமர்ந்திருக்காங்க. அவர்களுக்கு நன்றாக ஒரு கரவலை நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அந்த தாயாருக்கு தான் தெரியும் இவரை உருவாக்குவதற்கு அவர்கள் பெற்றதான கஷ்டங்கள் என்ன நமக்கு தான் தெரியும். அதை எல்லாருக்கும் இப்ப பேச விட்டீங்கன்னா நேரம் பத்தாது. ஆகையினால அவர்கள் அவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் மட்டும். நீங்க ரஞ்சித்தை முதல் முறையாக தொலைக்காட்சியில செய்தி வாசிப்பாளராக நீங்க பார்க்கும்போது ஒரு தாயா உங்க மனதில் எப்படி இருந்தது? நீங்க எவ்வளவு ஆனந்தப்பட்டீங்க? அதை பத்தி மட்டும் ஒரு வார்த்தை. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்கூல்லயே அப்படிதான் பண்ணிட்டு இருப்பான். எல்லாருக்கும் டியூஷன் எடுக்கிறது அவன் இஷ்டத்துக்கு அவன் பண்ணுவான். நானே நினைப்பேன், ஏன்னா இவன் இந்த வயசுல டியூஷன் எடுக்கிறானே. 7th படிக்கும் போது 10th டியூஷன் எடுப்பான். அந்த ஒரு திரு ரஞ்சித் அவர்கள், உங்க தாயார் உங்களை இந்த அளவுக்கு வளர்த்து நீங்க இந்த நிலைமைக்கு ஆயிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க தாயினுடைய வளர்ப்பு இல்லாமல் தாயினுடைய பாசம் இல்லாமல் நீங்க வந்துருக்க முடியாது. உங்க தாயாருக்கு எந்த ஒரு காலகட்டத்தில் நீங்க செய்தி வாசிப்பாளர்களாக பார்த்து நிகழ்ந்து போன தருணங்கள் ஏதாவது உண்டா? அது உங்களை நினைவு கூறுபடியாக கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இதுல நிறைய பேர் கை தூக்கல, யாரும் தெரியல அப்படின்னு. இந்த குரல் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் தாமரை குலத்தை சேர்ந்த தினேஷ்குமார் அப்படின்ற குரலுக்கு சொந்தக்காரன் நான் தான். இந்த அளவுக்கு வந்திருக்கோம். நான் மீடியால சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 17 years ஆயிடுச்சு. நான் சன் டிவியில் ஜாயின் பண்ணி இப்போ பாலிமர் அப்படி போயிட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் 2001 இருந்து 8 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க இவங்க தான். இப்போ ஜாலியாக உட்காந்துருக்காங்க, நல்லா பட்டுக்கூட கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க. ஆனா இது நம்ம சிரிச்சுட்டே சொல்லிடலாம். ஆனா இதுல எவ்வளவு பெரிய வலிகளாக இருக்குன்றது அது உணர்ந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஏன்னா எங்களை நான் அக்கா அண்ணா நான் 3 பசங்க, 3 பேரையும் வளர்த்தது இட்லி கடை போட்டு தான் வளர்த்தாங்க அம்மா. அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணாரு. இப்ப அப்பா இறந்துட்டாரு, 2020 இறந்தாரு. ஆனா ரயில்வேல ஒர்க் பண்ணாலும் அவருக்கு இப்ப இருக்கிற நம்ம குடிமகன் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்பவே பயங்கரமா குடி பிடிச்சி வீட்டு நிறைய நாசமாகி நிறைய போயிடுச்சு. அப்ப இருக்கிற காலகட்டத்தில் என் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணதுல எல்லாமே சேர்த்து வச்சு எல்லாமே இந்த இட்லி கடை போட்டு தான் சேர்த்து வச்சாங்க அம்மா. ஸோ அதனால எங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்றது எங்களுக்கு தெரியும். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவன் நான். ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் நிறைய சேனல் போயிட்டு வரும்போது அம்மா என்கரேஜ் பண்ணுவாங்க. நிறைய வீட்டில் என்கரேஜ் எல்லாம் பண்றது இல்லை. இப்போ கொஞ்சம் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டாங்க. அப்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா நீ போய் பரவாயில்ல அப்படின்னு. இன்னைக்கு போவாங்க, இன்ஜினியர் இருக்க மாட்டாங்க, சவுண்ட் இன்ஜினியர் இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கு இங்க இல்ல ஆடிஷன் நாளைக்கு எனக்கு அழைச்சாங்க. கிட்டத்தட்ட தான் சொன்னேன் 2001 இருந்து 8 வரைக்கும் 7 வருஷமா நான் வேலைக்காக தேடிட்டு இருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு என்கரேஜ் பண்றது அம்மா கிடையாது, அம்மா தான். ஸோ இது வரைக்கும் நான் நிறைய வேலைகள் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 விருதுகள் வாங்கியிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. என் மனைவிக்கு 2 விருதுகள் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா இது வரைக்கும் அம்மாவுக்கு எந்த விருது வாங்கி கொடுத்ததே கிடையாது. இது வரைக்குமே நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் எனக்கு யாஸ்மின் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜேஎம்ல கால் பண்றோம், இந்த மாதிரி ஒரு விருது இருக்கணும்னு என்னைக்குங்க முதல்ல கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அம்மாவுக்கு விருது கொடுத்து பார்க்கணுன்ற ஒரு சந்தோஷமே ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ முதல்ல அம்மா விருது வாங்குறாங்கன்னா இந்த நிகழ்வு தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அன்புள்ள அம்மாவுக்கு அன்புள்ள அம்மா விருதை வழங்கும்படியாக திரு மாறன் அவர்களை நாங்கள் மேடை கலைக்கிறோம். மாறன் இந்த விருதை வழங்குவது கிரேட் இந்தியா மூமெண்ட்ஸ் பெருமை கொள்கிறது. இந்த விருதை பெற்றுக்கொள்வதன் மூலமாக ரஞ்சித் அவருடைய கனவு நினைவாகிறது என்பதில் ஐயமில்லை நினைக்கிறேன். அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யும்படியாக மாறன் அவர்களை நம்முடன் அழைக்கிறோம்.
போய் பாருங்க சார். நன்றி சார். அம்மாக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, அதுவும் மதர்ஸ் டே அன்னைக்கு அன்புள்ள அம்மா என்ற விருது வாங்கியிருக்காங்க. இந்த மூமெண்ட்டை எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு ஒரு விருது வாங்கணும்னு அவங்க என்கிட்ட கால் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் முதல்ல கேட்டது என்னைக்குங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா வந்து ஒய்ஃபுக்கும் நிறைய விருது வாங்கி கொடுத்துருக்கோம். ஆனால் அம்மாவுக்கு வந்து இது வரைக்கும் எந்த கௌரவமும் பண்ணதே இல்லை. நான் எதுக்கு ஸ்டேஜில் கொண்டு வரேன். ஏன்னா நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த ஒர்க்குக்காக எவ்வளோ தூரம் நான் உழைச்சேன் அப்படிங்கிறது கண்கூடா பார்க்கணும். வந்து அம்மா தான் பல வருஷமா அம்மா தான். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்கிறாங்கன்னு சந்தோஷமா இருந்துச்சு. அது வந்து அன்னையர் தினத்தை அன்னைக்கு கொடுக்கும்போது அது கூடுதல் சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த மாதிரி அவார்டு வாங்குறதுக்கு அது மேடை ஏறும்போதே எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஏறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. என்ன சொல்ல வரீங்க உங்க பையனுக்கு? எனக்கு ஏதாவது எனக்கு இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும். அவன் இன்னும் மேல 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 இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும். அதுதான் மெயின். சார், மதர்ஸ் டே விஷயம் சொல்லிடுறீங்களா? உலகத்தில் இருக்க அனைத்து அன்னையர்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.